ஒரு மனுஷன் எப்பவோ சுத்தமா இருக்கணும். சுத்தம்தான் சோறு போடும். ஒருத்தன் உள்ளேயும் வெளியையும் பழக்க வழக்கத்திலயோ நடவடிக்கையிலயோ சுத்தமா இருக்கணும். என்ன தெரிஞ்சுதா? ஏ பொம்பளை, செத்தனாலே பொத்திக்கிட்டு இருக்கியா? என்ன சொன்ன நீ? ஏன் பொம்பளையா? பொத்திக்கிட்டு இருவா? பின்ன நீ பாட்டு பேசிக்கிட்டே இருக்க. என்னையா கொஞ்சம் கூட யோசிக்க விடாம பயங்கரமா இருக்கு, நடக்க வருது. என்ன சமாச்சாரம்? என்னாச்சு உனக்கு? நான் கேக்குறேன், சொல்லு. இந்த வீட்டுல எல்லா கண்ணாடிகளும் சரியாத்தானே இருக்கு? என்ன சொல்ல வர நீ? பதில் சொல்லு. கண்ணாடிகளாம் சரியாத்தானே இருக்கு? சரியா இருக்குன்னா என்ன அர்த்தம்? இதுக்கெல்லாம் டெய்லி துடைக்கிறது இல்ல. எனக்கு கண்ணாடிக கூட பல பலன்னு நர்வஸா இருக்கணும். நீ மட்டும் சுத்தமா இருந்தா பத்தாது. கண்ணாடிகள்லாம் அழுக்கா இருந்துச்சுன்னா வையன், நீயும் அதுல அழுக்கா தானே தெரிவ. இத்த நீ ஒத்துக்கிறியா இல்லையா? நான் சொல்றது அது இல்ல. தயவு செஞ்சு நீ ஒரு தடவை பார்த்து பாக்குறியா? என்னத்துக்காக இப்ப பார்க்கணும்? ப்ளீஸ் ப்ளீஸ். எனக்கு எதுக்கு அதை இப்ப போய் பார்க்கணும்ட்டு தெரிஞ்சே ஆகணும். கேக்குறேன்ல. நான் ஆம்பளைங்க பாத்ரூமுக்கெல்லாம் போறதில்லை. ப்ளீஸ் ப்ளீஸ். கண்ணாடி. சரி சரி, அந்த கண்ணாடிய நான் என்ன பண்ணணும்? நீ அதுல என்ன பாக்குறேன்ட்டு என்கிட்ட சொல்லு. லூசா நீ? கண்ணாடியில என்னத்த பாப்பாங்க? ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. சரி சரி, பாரு, நான் போறேன். நீ பாட்டுக்கோ, குடுகுடுன்னு என் பின்னாடியே ஓடி வந்துடாத. கண்ணாடியில பார்த்துட்டு இருக்கியா? பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ நிஜமா? ஆமா ஆமா. என்னத்தை பாக்குற? என்னத்தை பாக்கணும் இதுல? உனக்கு அதுல எதுவுமே தெரியாது? எதுவுமே தெரியாதுன்னா என்ன அர்த்தம்? இதுல என்ன பேயும் பிசாசுமா தெரியும்? ஏன் உருவத்தை பாத்துக்கிட்டு இருக்கேன்? என்னோட பிரதிபிம்பத்தை நான் பாக்குறேன். கண்ணாடியில நீ என்ன பார்த்த? சின்ன பிள்ளைத்தனமால இருக்கு. கண்ணாடியில என்னத்தை பாப்பாங்க? என்னோட பிரதிபிம்பத்தை பார்த்தேன். நீ பாத்தியா? சும்மா அத மட்டுமா பார்த்த? ஜோரான பலுக்கான தேன் குடத்தல்லவா நான் பார்த்தேன். நிஜமா உன்னோட பிரதிபிம்பத்தை பாத்தியா? சாமி சத்தியமா பார்த்தேன். பின்ன நான் பார்த்தா ஓவருமா தெரியும். இங்க வந்து இந்த கண்ணாடி பாக்குறியா? மறுபடியும் ஆரம்பிச்சுட்ட. ப்ளீஸ் வா, வந்து பாரு. பாரு, உனக்கும் எனக்கும் நடுவுல நிறைய வயசு வித்தியாசம் இருக்கு. அத நீ முதல்ல புரிஞ்சுக்க. ப்ளீஸ் வா, வந்து பாரு. நீ குழம்புன குட்டையில மீனை பிடிக்க பாக்குற. நான் உன் மேல வெறும் அன்பை தான் வச்சிருக்கேன். அத நீ தெரிஞ்சுக்க.
ப்ளீஸ் வா வா வந்து பாரு வா. சரி சரி வந்துதான் ஆகணுங்கிறேன், வரேன். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் எனக்கு சீதனமா வந்தது. இதுக்கு முன்னாடி இது எங்க பெட்ரூம்ல இருந்துச்சு. அவரு காதல் மன்னர், நானும் அவரும் உடம்புல துணி கூட இல்லாம இது முன்னாடி நின்னு பார்த்த விஷயங்க. குறைச்சிட்டேனா என் அழகு இன்னும் கூடிரும்ல. இந்த கண்ணாடியில உன்னோட பிரதிபிம்பம் தெரியுதான்னு பாரு. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? பிரதிபிம்பம் தெரியுதா படலங்க தெரியுதான்னுட்டு. இந்த கண்ணாடிகள்லாம் என்னத்துக்கு தான் இருக்கு? வேற என்னத்த பாக்குற நீ அதுல? நான் ஒண்ணுத்தையுமே பார்க்கல. என்ன சொல்ற நீ? எனக்கு கண்ணாடியில ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஒண்ணுமே தெரியலையா? ஒண்ணு கூடவா தெரியல? ஒண்ணு கூட தெரியல. பிரதிபிம்பமோ வேற எதுவுமே தெரியல. முகத்தை நல்லா கழுவிட்டு கண்ணாடியில பார்த்தேன். கண்ணாடி காலியா இருக்கு. கண்ணாடியில எதுவுமே தெரியல. சரி, கண்ணாடி அழுக்கா இருக்கேன்ட்டு அதை நல்லா தொடச்சிட்டு திரும்பவும் பார்த்தேன். அப்பவும் கண்ணாடி காலியா தான் இருக்கு. கண்ணாடியில எதுவும் தெரியல. என் முகத்தை காணோம். என் முகத்தை காணோம். அதான் பயத்துல அலையிட்டேன். சரி, கண்ணாடியில ரசம் போயிருக்குன்னு நினைச்சேன். அதான் வெளியில வந்து இந்த 2 கண்ணாடிகளையும் பார்த்தேன். இங்கேயும் இதே சமாச்சாரம் தான். என் பிம்பம் காண போயிடுச்சு. அது எங்கேயோ போயிடுச்சு. என்னை விட்டுட்டு எங்கேயோ போயிடுச்சு. சரி சரி, நேத்து ராத்திரி சரக்கு பார்ட்டி எங்க நடந்துச்சு? நான் ஒரு வாரமா தண்ணி அடிக்கிறது பாரு, சும்மா புழுகாத. போன வாரம் தான் உடம்பு அசதியா இருக்குன்ட்டு நான் கோட்டரை கேட்டப்ப எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு நீ விடிய விடிய இறக்கிட்டு பண்ண கூத்த எல்லாம் நான் சாவிட்டு வர வழியா பார்த்துட்டு தானே இருந்தேன். வாழை கம்னாட்டி உன்னை போட்டு நசிக்கிற அப்படின்னு வாழைப்பழத்து மேல நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க. எல்லா கூத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். பாரு, நீ அந்த
பசங்களோட நிழல கூட நெருங்க முடியாது, தெரிஞ்சுக்க. நேத்து போட்ட சரக்கோட மிச்சம். வா. டூத் பேஸ்ட் வாசனை அடிக்குது. இப்பெல்லாம் பேஸ்ட் வாசனை கூட சரக்கெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? தமாஷ் போதும், நிறுத்து. இது தமாஷ் இல்ல, நீ லூஸ் ஆயிட்ட. இது வெறும் பிரம்ம. நீ உன் மனச விட்டுட்ட. அது எப்படி கண்ணாடியில பிரதிபிம்பம் காணாம போகும்? அது எப்படி காணாம போகுதுன்னு நானும் பாக்க பாரு. நீ என்னோட பேயிங் கெஸ்ட். நீ எதையாவது தொலைச்சிட்டின்னு வைய, அதுக்கு நானும் தான் பொறுப்பு. இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயத்துக்கெல்லாம் யாரும் என் மேல பழி போடக்கூடாது பாரு. அதுக்கு தான் பகல கத்திக்கிட்டே இருக்க. பொருளை எல்லாம் பத்திரமா வச்சுக்க, அதை நல்லா பூட்டி வச்சுக்கன்னுட்டு. வா வா, அது எப்படி காணா போகுது பாக்குறேன். நீ எதை பார்த்து பயப்படுற? இப்படி ஓஞ்சு போய் உட்கார்ந்தா என்ன அர்த்தம்? எந்திரி, வா வா. எப்படிதான் காணா போகுது நானும் பாக்குறேன். போ போ. பிரதிபிம்பத்தை காணல பாரு. இதுதான் லிமிட். சும்மா தமாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காத. இதெல்லாம் வெறும் தமாஷ் நான் நினைக்கிறேன். இத பேப்பர்ல போட்டுறலாம். இப்ப சமீபத்துல எடுத்த போட்டோ கிட்டலாம் வச்சிருக்கியா? பேப்பர்ல கொடுக்கணும்ல. இது பேப்பர்ல வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? நோ, இத நான் பத்திரிகைக்காரங்க சொல்ல மாட்டேன். கொஞ்சம் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் நினைச்சு பாரு. நீ எவ்வளோ பெரிய ஆளாக போறன்னு தெரியுமா? பேரு புகழ் எல்லாம் வந்துரும். பேரு புகழ், அந்த பேரு புகழ் நாசமா போகட்டும். நீ திடீர்னு உலக புகழ் அடைஞ்சிருவ. உடலாங்க புகழ், அந்த மாதிரி புகழ் எனக்கு வேண்டாம். அந்த மாதிரியோ இந்த மாதிரியோ தெரியாது. புகழ் புகழ் தான். இல்லாட்டி இந்த சிட்டில யாருக்கு தெரியுது? ஏதோ வீட்டுல இளவு விழுந்து கடந்த மாதிரி முகத்தை சீரியஸா வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. யாராவது பாக்குறாங்களா? யாருக்காவது யாராவது தெரியுதா? மேமன் ஆராதகர்களே, உலகமயமாக்கல், தனியார் மயமாக்கல், தாராளமயமாக்கல் உண்டாக்கிவிட்ட போலி வெளிச்சத்தில் உலகாகிதம் அடையும் உங்களுக்கு ஓர் சிறிய வேண்டுகோள். உங்கள் தொண்டையில் அவனுடைய மூத்திரமான கோக்கும் பெப்சியும் எந்நேரமும் உன் வாயில் கடிபடும் சிசனமாக பிசாவும் பர்கரும் உன் பக்கத்தில் உன் கருணைக்காக அன்பிற்காக காத்து நிற்கும் அவர்களையும் தான் சற்று பாருங்களேன். அவனை வெறுப்போடு புழுவை போல் பார்க்கிறீர்கள். இப்ப இது உன்னோட சான்ஸ். நீ இந்த வீட்டுக்கு வந்து 3 மாசம் ஆகுது. ஆனா முழு பேர் கூட எனக்கு என்னன்னு தெரியாது. எல்லாரும்
மாறமாண்டான்னு சொல்றதுனால நானும் அப்படியே கூப்பிடுறேன். அந்த பேரை என்னால ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியுது. சரி, இப்ப நான் விஷயத்துக்கு வரேன். இந்த செய்தி நியூஸ்ல வரப்போகுது, நியூஸ் பேப்பர்ல வரப்போகுது. ஜனங்களுக்கெல்லாம் நீ யாருன்னுட்டு தெரிய போற. ஒட்டுமொத்த ஜன சமுத்திரமோ நம்ம வீட்டுக்கு முன்னாடி அலை அடிச்சுட்டு நிக்க போறாங்க. ஊரு முழுக்க ஜனம், வீட்டு மாடி மேல ஜனம், மர கிளை மேல ஜனம், எல்லாம் எதுக்கு? உன்னை பார்க்கத்தா. நீ ட்ரெயின்ல பஸ்ல போனின்னு வையேன், எல்லாம் எழுந்திரிச்சு உனக்கு சீட்டு கொடுப்பாங்க. ஆட்டோக்காரங்க மீட்டர் போடுவாங்க. ஆபீஸ் கிளர்க்கு கெடுபிடியா பேசாம சிரிச்சுக்கிட்டே உனக்கான எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பாங்க. இவ்வளவு ஏன், திருடங்க பிக் பாக்கெட்காரன் கூட உன்னை பார்த்தா ஒதுங்கி நின்னுட்டு சலாம் போட்டு போயிடுவாங்க. இவன் கிட்ட என்ன இருக்க போகுது, வெட்டி வேலை நித்திரைக்கு கேடுன்னுட்டு. பாத்தியா, இதுதான் புகழ். நீ புகழ் அடைஞ்சிட்டேன்னு வையன், உனக்கான ஒட்டுமொத்த கனவுகளும் தானா திறந்துரும். உலகம் ஃபுல்லா நீ பிரதிபலம் இல்லாத ஆளுன்னு தெரிஞ்சு போயிடுவ. அதிசயங்களுக்கெல்லாம் அதிசயம். உலகம் பூரா சுத்தலாம். கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு பிரதிபலம் இல்லாத மனுஷன்னு ஒன் மேன் ஷோ நடத்தலாம். லட்சக்கணக்கா சம்பாதிக்கலாம், வரி கட்டாம ஏக்கலாம், ஊட்டியில கண்ணாடி பங்களா வாங்கி போடலாம், 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கலாம், வசதியான சீம சகாயெல்லாம் குடிக்கலாம், ஹாலிவுட் நடிகைகளை சேர்த்துக்கலாம், பாலிவுட் நடிகர்களோட செல்ஃபி எடுத்துக்கலாம். இப்போதைக்கு இவ்வளவுதான். நீ ஒரு காலத்துல செத்து போயிட்டேன்னு வையேன், என் வீட்டுக்கு முன்னாடி போர்டு ஒட்டுவேன். இங்கதான் பிரதிபிம்பம் இல்லாத திருவாளர் மரமண்ட ஒரு காலத்துல உயிர் வாழ்ந்தாருந்துட்டு. அட மடப்பையில, ஏண்டா இப்படி இலவு உளுந்த மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்க? வேற யாருக்குடா இப்படி ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும்? இத யாருக்கிட்டையும் சொல்லிடாத. சொல்லுவியா? சொல்ல மாட்டேன் யாருக்கிட்டையும். ஒரு ஜீவன் கிட்ட கூட சொல்லிடாத. இந்த அசல்ல இருக்கிறவங்க, என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட, என்ன அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்க கிட்ட, முக்கியமா இந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட, ரேஷன் கடையில, ஆடியோ ஆபீஸ்ல, என்னோட பாஸ் கிட்ட சொன்ன ரேஷன் கார்டுல பேர் அடிச்சிடுவானுங்க, டிரைவிங் லைசன்ஸை பிடிக்கிடுவானுங்க. என்னோட வேலை